நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடிக்கடி வீட்ல சண்டை வந்துகிட்டே இருக்கு. மன அமைதி இல்ல. ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மன கஷ்டம் இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க பாய். விட்டு கொடுத்து போங்க. உங்களை திட்டுறது உங்களுக்கு வயசுல பெரியவரோ சின்னவரோ அது திட்டு பெரியவரா சின்னவராக இருந்தால் சொல்லுங்க. பெரியவராக இருந்தால் நீங்கள் அட்வைஸ் கூட பண்ணுவாங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. விட்டுடுங்க. நீங்கள் ஒரு தடவை விட்டு பாருங்களேன், திட்டி திட்டி 3வது தடவை அவரே நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றுங்க. இல்லை பை நான் என்னை மாற்றிக்கிட்டோம், என் வீடு அப்படி தான் இருக்குது, ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது, வீட்டில் ஒரு அமைதி இல்லை, வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, டிப்ரெஷனாகவே இருக்குது, எப்படா வீட்டை விட்டு வெளியில் போகும்னு இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது, வீட்டில் போனால் சரியில்லை அப்படின்னா அப்போ உங்கள் வீடு நெகட்டிவ் தான் இருக்குது தவிர பாசிட்டிவ் இல்லை. வீட்டில் கரெக்டாக எண்ணி 7 நல்ல பாசிட்டிவிட்டி வரும். சண்டை சச்சரவு வராது, சண்டை வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வரும். வீட்டில் சண்டை சச்சரவு, தவறாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அக்கம் பக்கம் இருக்கிற சண்டை, எதிர்ட்டுக்கார சண்டை, இந்த மாதிரி சண்டை சச்சரவு கத்தி பேசுகிற அளவுக்கு வீட்டில் எதுவுமே இருக்காது. ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தோன்னா எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோண வைக்கும். வீடு உங்களோட தெய்வ கலாச்சாரம் மாதிரி பாசிட்டிவ். நீ வீட்டில் தான் கட்டணுமாவே, ஆஃபீஸில் கட்டக்கூடாதா, கடையில் கட்டக்கூடாதுன்னு அப்படி கிடையாது, கட்டலாம். கடையில் கூட சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, அமைதியாக வியாபாரம் ஆகணும், பிஸ்னஸ் ஆகணும், கட்டலாம். இல்லை ஆஃபீஸ்லேயும் நல்லா அமைதியாக இருக்கணும், போயிட்டாக இருக்கணும், எல்லாம் ஸ்மூத்தாக வேலை செய்யணும், எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது, எதுவும் புறம் பேசக்கூடாது, அவன் வேலை பார்க்கணும், கட்டலாம். மர்ஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பொருள் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடிக்கடி வீட்டுல சண்டை வந்துகிட்டே இருக்கு, மன அமைதி இல்ல, ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மன கஷ்டம் இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்கு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்லுங்க பாய். சந்தோஷமா இருக்கணும், அவன் வாய முடின்னு சும்மா இருக்கும். இது உண்மைதான். உண்மைதான். தன் வாயை தன்னை கெடுக்கும் சொல்லுவாங்க. ஆணாவட்டம் பெண்ணாவட்டம் கணவனாவட்டம் மணியாகட்டும், ஒருத்தவங்க ஏறி பேசும்போது ஒருத்தன் இறங்கி போகணும், ஒருத்தவங்க டென்ஷனாக பேசும்போது ஒருத்தவங்க சாந்தமாக பேசணும். இல்லை நீனா பேசுறது நானா நின்னோன்னா வீட்டுக்கு வாசப்படி மாதிரி எல்லாமே அடிச்சு நிற்க வேண்டியது தான். இப்போ நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதின்றதே ஒன்று இல்லைம்மா. அப்படி நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 80% வீட்டில் அமைதின்றதே ஒன்று இல்லை. சண்டை சச்சரவு தான் ஜாஸ்தியாக இருக்குது. அடிதடி சண்டை வரலாம் கூட சரி, ஒரே வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்காமல் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பகிர்ந்துக்காமல் இருக்காங்க. கேட்டால் அவன் சண்டை, இவன் சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, தம்பி அண்ணனுக்கு, அம்மாவுக்கு அப்பாவுக்கு, அப்பாவுக்கு பிள்ளைக்கு, கணவன் மனைக்கு அடிச்சு உருள்றது, திட்டிக்கிறது, வீட்டில் அசிங்கமாக பேசிக்கிறது, இதெல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு இது மாதிரி நடக்காத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். விட்டு கொடுத்து போங்க. உங்களை திட்டுறது உங்களுக்கு வயசில் பெரியவரோ சின்னவரோ அது பெரியவராக சின்னவராக இருந்தால் சொல்லுங்கள். பெரியவராக இருந்தால் நீங்கள் அட்வைஸ் கூட பண்ணுவாங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. விட்டுடுங்க. நீங்கள் ஒரு தடவை விட்டு பாருங்களேன், திட்டி திட்டி 3வது தடவை அவரே நார்மல் ஆகிடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் மாற்றுங்க. இல்லை பை நான் என்னை மாற்றிக்கிட்டோம், என் வீடு அப்படி தான் இருக்குது, ஒரு சண்டை சச்சரவாகவே இருக்குது, வீட்டில் ஒரு அமைதி இல்லை, வீட்டில் தூக்கம் வர மாட்டேங்குது, டிப்ரெஷனாகவே இருக்குது, எப்படா வீட்டை விட்டு வெளியில் போகும்னு இருக்குது. ஆனால் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்குது, வீட்டில் போனால் சரியில்லை அப்படின்னா அப்போ உங்கள் வீடு நெகட்டிவ் தான் இருக்குது தவிர பாசிட்டிவ் இல்லைன்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, நிறைய பூஜைகள் இருக்குது, பரிகாரங்கள் இருக்குது, நிறைய வீட்டில் சொல்லியிருப்பேன். இப்போ சொல்ல வருது என்னென்னா, ரொம்ப ரொம்ப சின்ன செலவு, ஆனால் நல்ல விஷயம், நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். நார்மலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக நாட்டு மருந்து கடைக்கு போங்க, பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வசம்பு. ஸோ நல்லா ஒரு நீட்டாக ஒரு 5 இன்ச்சு இல்லை வாங்குங்க. அதில் ஒரு பீஸ் வந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஒரு 7 பீஸ் வர மாதிரி இருந்தாலும் சரி, அது உங்களோட சம்பதியை பொறுத்து இருக்குது, நீங்கள் வாங்குறத பொறுத்து இருக்குது. ஆனால் குறைஞ்சதோ 1லேருந்து 7 இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதை வாங்கி என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா உரு ஏற்றுற மாதிரி என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணோம், பன்னீரில் வாஷ் பண்ணிடணும். பன்னீரில் வாஷ் பண்ணி, ஆமாம் பாருங்கள், கடைக்கு போகிறோம், வசம்பு வாங்குகிறோம், பன்னீரில் வாஷ் பண்ணுறோம். அடுத்தது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவுறோம், ஒரு சைடு சந்தனம் தடவுறோம். தடவிட்டு ஒரு மஞ்சள் கலர் துணி எடுக்கிறோம், துணியை அப்படி பரப்பி போட்டுட்டு அந்த 7 1 என்ன வாங்குறீங்களோ, ஆனால் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது, 1 இல்லை 7க்குள்ளே அதில் வச்சுட்டு அழகாக அதை கட்டிடுங்க. அப்படி கட்டிட்டு, இது ஹிந்து சமுதாயம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கட்டிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு நார்மலாக நீங்கள் 3 நாள் சாமி கும்பிடுங்க. வசம்பு வச்சு நார்மலாக நீங்கள் சாமி கும்பிடுங்க.
உங்களை வசம்புக்கு நான் சாமி கும்பிட சொல்றேன். நீங்க சாமி படத்தாண்ட வச்சிருக்கீங்களோ இல்லை பூஜாரில் வைக்கிறீங்களோ இல்லை ரூம்ல வைக்கிறீங்களோ வச்சுட்டு நார்மலாக நீங்க வழிபாடு போற மாதிரி தெய்வத்துக்கு பூ போடுறது படம் போடுறது சாமி கும்பிடும் போது அதை உருவேற்றுற மாதிரி அதுக்கு கொஞ்சம் பூ வச்சுட்டு உருவேற்றுங்க. 3 நாள், ஒரு நாள்ல உரு ஏறாது. 3 நாள் உருவேற்றிட்டு 3ஆவது நாள் சாயந்தரம் மாலை வேலையில இல்லை 4ஆம் நாள் காலையில எடுத்து நீங்க சுத்தபத்தமா இருக்கணும். இது செய்யும் போது சுத்தபத்தமா இருக்கணும், கட்டும் போது சுத்தமா இருக்கணும். எடுத்து ஒரு வெள்ளை கலர் நூலால மேலே கட்டுங்க. அந்த நூல் கருப்பா இருக்கக்கூடாது, வெள்ளையில தான் இருக்கணும். வெள்ளை கலர் நூல்ல கட்டிட்டு வாசலுக்கு உள்புறத்துல கட்டுங்க. வெளிப்புறத்துல கட்டுறது டிஸ்ட்ரிக்ட் கட்டுறது. நான் சொல்றது இப்போ நிலவாசல் இருக்குன்னா நிலவாசலுக்கு உள் பார்த்த மாதிரி ஒரு அழகாக சென்டரா கட்டி விட்டுருங்க. இதை நீங்க கட்டி பாருங்க, உங்க வீட்டில் கரெக்டாக எண்ணி 7 நல்ல பாசிட்டிவிட்டி வரும். சண்டை சச்சரவு வராது, சண்டை வராது, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசம் வரும். வீட்டில் சண்டை சச்சரவு, தவறாக பேசுறது, அசிங்கமாக பேசுறது, அக்கம் பக்கம் இருக்கிற சண்டை, எதிர்வீட்டுக்காரன் சண்டை, இந்த மாதிரி சண்டை சச்சரவு கத்தி பேசுகிற அளவுக்கு வீட்டில் எதுவுமே இருக்காது. ஒரு அமைதியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தோன்னா எப்படா வீட்டுக்கு போகணும்னு தோண வைக்கும். வீடு உங்களோட தெய்வ கலாச்சாரம் மாதிரி பாசிட்டிவ்க்கு மாறிடும். இது எத்தனை நாள் வைக்கலாம்னா கரெக்டாக 1 மண்டலம் 48 நாள் நீங்கள் இதை வைக்கலாம். திருப்பி 48 நாள் கழிச்சு இப்போ இந்த மாதம் சந்தோஷமாக இருந்துட்டீங்க, அப்போ திருப்பி அடுத்த 48 நாள் சந்தோஷமாக இருக்கணும்ல. அப்போ என்ன பண்ணோம், ஒரே தடவை கட்டிட்டா 1 வருஷத்துக்கு இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு தன்மை ஒண்ணுதான். பவர் அவ்வளவுதான். வீடு தன்மை 48 நாள் கழிச்சு திருப்பி அதை எடுத்து என்ன பண்ணுங்க, ஆத்துலயோ குளத்துலயோ கிணத்துலயோ போட்டுட்டு துணியோட போட்டு புதுசா ஒரு துணி திருப்பி வசம்பு வாங்கி, என்ன செலவு மொத்தமே 100 ரூபா கூட கிடையாது. திருப்பி அதே மாதிரி மஞ்சள் சந்தனத்துல அதே மாதிரி துணி சுற்றி திருப்பி அதே மாதிரி கட்டிடுங்க. இதை நீங்க ரொட்டீனா பண்ண 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 வீட்டுக்குள்ள இது பண வரவுக்காக பண்றது இல்லை, வசம்பு பண வரத்துக்கு பண்றது வித்தை வேற. இது பரிகாரம் பார்த்தீங்கன்னா வீட்டோட அமைதிக்கும் பாசிட்டிவோட தெய்வம் வரத்துக்கும் வீட்டில் மெயின் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் சண்டை சச்சராமல் இருக்கிறதுக்கு பண்ணுறது. ஸோ 48 நாள் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இது வீட்டில் தான் கட்டணுமாவே, ஆஃபீஸில் கட்டக்கூடாதா, கடையில் கட்டக்கூடாதுன்னு அப்படி கிடையாது, கட்டலாம். கடையில் கூட சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது, அமைதியாக வியாபாரம் ஆகணும், பிஸ்னஸ் ஆகணும், கட்டலாம். இல்லை ஆஃபீஸ்லேயும் நல்லா அமைதியாக இருக்கணும், போயிட்டே இருக்கணும், எல்லாம் ஸ்மூத்தாக வேலை செய்யணும், எந்த சண்டை சச்சரவு வரக்கூடாது, எதுவும் புறம் பேசக்கூடாது, அவங்க வேலை பார்க்கணும், கட்டலாம். ஆனால் கட்டுறது மறைச்சி வச்சு தான் உள்பாக்கம் தான் கட்டணும், தவிர வெளிப்பக்கம் கட்டக்கூடாது. ஆஃபீஸு வீடு கடை தாராளமாக கட்டலாம். 48 நாள் இருக்கணும். திருப்பி 48 நாள் கழிச்சு டிஸ்போஸ் பண்ணிட்டு வேற ஒன்று கட்டலாம். முழு நம்பிக்கையோடு வாங்கி செஞ்சு பாருங்க, 200% ரிசல்ட் வரும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. என்னன்னா நிறைய பேருக்கு இந்த மன கஷ்டம், பிரச்சனை, சண்டை அப்படின்றது நிறைய இல்லங்கள்ல இருக்கு. அது இல்லாம இருக்கிறதுக்கு வசம்பு மூலமா எளிமையா ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்னு இன்னைக்கு நீங்க சொல்லி நிறைய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல தகவல் பாய். நன்றி. நன்றிமா.